இது இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டு வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தவறுகள் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்க. தவறில்லை 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 தவறில்லை. அண்ணன் சீரிஸ் ராஜன் தான், அண்ணன் சீரிஸ் ராஜன் தான் பேசியது அனைத்துமே உண்மை உண்மை உண்மையே. ஏழாட்டத்தை சொல்லி இருக்கும், ஏழாட்டத்தை சொல்லி இருக்கும். ராஜன் வழியில் செல்லுவோம், சீரிஸ் ராஜனை போற்றுவோம், சீரிஸ் ராஜனை பின்பற்றுவோம். வாழ்க வாழ்க வாழ்கவே சீரிஸ் ராஜின் கொள்கைகள் சமுதாயத்திற்கு நன்மை பயத்திட உதவிடுமே உதவிடுமே. ஸ்டாலின் கிட்ட பழக்கம் இருக்குதுன்றது எல்லாம் சும்மா புருடா விடுறான்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உண்மை. ஏன்னா அவரு கூட நான் 45 வருஷம் பழகி இருக்கிறேன். உண்மையா பொய்யான்றது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நான் சின்ன பையன்ல இருந்து அவர் எனக்கு தெரியும். உழைப்பால் உயர்ந்தவர். சும்மா அவரு உழைத்து முன்னேறியவர். இன்று ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காருன்னா அவர் நல்ல உழைப்பு. ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டார். அந்த மாதிரி உழைத்த முன்னேறிய சுவிஸ்ராஜன் மாமா அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து இருக்கிற உண்மையை சமுதாயத்துக்காக நான் எதையும் இழக்க தயார் என்ன சுவிஸ்ராஜன் அவர்களை வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறேன். ஆன்மீக செம்மல் காமாட்சி மைந்தன் சமுதாய காப்பாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு வி ஆர் கணேசன் அண்ணா அவர்களை ஒரு நிமிடம் பேச அழைக்கிறேன். மங்களகரமான இனிய காலை நேரத்தில் மாதர் பெருமக்கள் குழுமி இருக்கிறார்கள். மாதர் பெருமக்களை காட்டிலும் நம்முடைய சமூகத்தின் முன்னோர்கள் அல்லது இளவட்டங்கள் வாலிபர்கள் யாருமே இவ்வளவு கூட்டம் சேர வேண்டும் என்றால் என்னுடைய வருத்தம். கூட்டம் சேரணும், ஒற்றுமை இருக்கணும். ஒற்றுமையால் தான் நாம் உயர முடியும். ஆகையால் நம்முடைய சமூகத்தில் முன்னாள் 7 எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். எங்க செஞ்சார்கள்? ஒன்றுமே செய்யல. அதே போல எம்பிங்கிறது கேசிபி பழனிசாமி இருந்தார், அவரும் ஒன்று செய்யல. இப்பொழுது நம்முடைய பகுதியில் எம்எல்ஏ ராஜன் மூர்த்தி அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் நமக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லை என்பதுதான் என்னுடைய மனவர்த்தம். இவ்வளவு பெரிய ஆளுகள்லாம் இருந்தும் சிஎம்எஃப்பை நாம் பார்க்க முடியவில்லையே என்ற ஒரு ஆதங்கம் நம்முடைய பால்பாண்டியனுக்கு உண்டு. அதே போல எனக்கும் உண்டு. ஆகையால் நம்முடைய ஒற்றுமைதான் உயர முடியும். நம்முடைய சமூகத்தில் ஒற்றுமை நிறைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை நிறைவேற்ற நாம் எவ்வளவோ பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் இயலவில்லை. மாதர் பெருமக்கள் தெரு வீதிகளை கைபோட்டு அவர்கள் விட்டு அவர்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறார்கள். அப்படியாப்பட்ட இந்த சமூகத்திற்கு 24 மணி தெலுங்கு செட்டியார் 24 மணி தெலுங்கு செட்டியார் நண்பர் குழு அப்படின்ற எல்லா குழுக்களும் இருந்தும் நாம் இந்த எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் நாம் சேர முடியவில்லை என்ற ஆதங்கம் பல ஆண்டுகளாக இருந்தும் இப்பொழுது நம்முடைய பால்பாண்டியன் அவர்கள் மிக சிறப்பாக இந்த நிலையை கொண்டு வந்துள்ளார். இவர் மூலியமாக இது வெற்றி பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வெற்றி பெறுக என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். போராட்டம் வெல்லட்டும்.
போராட்டம் வெல்லட்டும் முற்றுகை போராட்டம் வெல்லட்டும் கோட்டை கதவை தட்டிடவே கோட்டை கதவை தட்டிடவே அனுப்புகின்ற விண்ணப்பங்கள் நடவடிக்கை எடுக்காமல் மூடி வைக்கின்ற போக்கினை மாற்றி அமைத்திட கோட்டை நோக்கி பேரணி கோட்டை நோக்கி முறையீடு போராட்டம் பின்னாடி வாமா. நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். போராடுவோம் 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 போராடுவோம். நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். வணக்கம்.